அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே வெற்றியாளர்களுக்குரிய மிக அடிப்படையான பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் அஸ்ர் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காலத்தின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ்வுடைய இறையடியார்களிடம் இருக்க வேண்டிய அடிப்படையான தன்மைகளை அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய அல் இன்சான் என்பது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் குறிக்கக்கூடியதாகும், உள்ளடக்கக்கூடியதாகும். எத்தகைய மக்களை தவிர? இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் வ தவாஸோ பில் ஹக்கி வ தவாஸோ பிஸ் ஸப்ர், எவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு, முதலாவது ஈமான் தௌஹீத், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு, வ அமிலு ஸாலிஹாத், இரண்டாவது நல்லறங்களை செய்து, வ தவாஸோ பில் ஹக், மூன்றாவது உண்மையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து, வதவாசோ பிஸ் சபுர், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்யக்கூடிய மக்களை தவிர என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த வசனம் நமக்கு மிக முக்கியமான அடிப்படைகளை சொல்லி காட்டுகிறது. எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். எவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை செய்து இந்த சத்திய மார்க்கத்தை ஒருவருக்கொருவர் எடுத்துரைத்து அதில் துன்பங்கள் ஏற்படும் பொழுது, சோதனைகள் ஏற்படும் பொழுது அதில் தவறிவிடாமல் பொறுமையை கொண்டு உபதேசித்து எவர்கள் வாழ்கிறார்களோ அந்த மக்கள் மட்டும்தான் வெற்றியாளர்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மனித சமுதாயம் வெற்றி பெறுவதற்கு அடிப்படையான விஷயம் ஈமான் மற்றும் நல்லறங்கள். நம்முடைய தௌஹீத் ஜமாத் என்பது இம்மையிலும், அதைவிட முக்கியமாக நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நாம் செயல்பட்டு வருகிறோம். நாம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இருக்க வேண்டியது ஈமானும் நல்லறங்களும். ஒருவன் தௌஹீதை மட்டும் விளங்கி கொண்டு அவனிடம் நல்லறங்கள் இல்லை என்று சொன்னால் அவருடைய அழிவு காலம் நெருங்குகிறது என்பதுதான் அதனுடைய பொருள். தௌஹீத் என்பது உயிர் என்று சொன்னால், நல்லறங்கள் என்பது அந்த உயிரை தாங்கி நிற்கக்கூடிய உடலை போன்றதாகும். தௌஹீதையும் நல்லறங்களையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, எவர்கள் தங்களுடைய இறைவனை சந்திக்க வேண்டும் என்று நம்புகிறார்களோ, ஆசைப்படுகிறார்களோ, அவர்கள் நல்லறங்கள் செய்யட்டும். அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்றால் நல்லறங்கள் அவசியம். இறைவனை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நல்லறங்கள் செய்யுங்கள். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அந்த நல்லறங்களிலே உங்களுடைய இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கங்களில் நீங்கள் யாரையும் இணையாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கிறான். தௌஹீது மட்டும் போதாது, தௌஹீதோடு நல்லறங்களும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அம்வாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களை பார்க்க மாட்டான். இவன் அழகாக இருக்கிறான், இவன் அசிங்கமாக இருக்கிறான், இவன் கருப்பாக இருக்கிறான், இவன் சிவப்பாக இருக்கிறான், நெட்டையாக இருக்கிறான், குட்டையாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தோற்றங்களை பார்க்க மாட்டான். வலா இலா அம்வாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய செல்வங்களையும் பார்க்க மாட்டான். அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும் வ இலா அமாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான், அல்லாஹ் உங்களுடைய செயல்களை பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உள்ளத்தினுடைய செயல்கள், தௌஹீத், ஈமான், இஹ்லாஸ், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த இறையச்சம் உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். அந்த தௌஹீதின் அடிப்படையில், ஈமானின் அடிப்படையில், இஹ்லாஸின் அடிப்படையில், இறையச்சத்தின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய செயல்களை அல்லாஹ் பார்க்கிறான்.
அல்லாஹ் நம்மை பார்ப்பது நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய செயல்களையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான். யூத சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த யூத சமுதாயத்தின் மீது வறுமை விதிக்கப்பட்டது. கியாமத் நாள் வரை அந்த சமுதாயத்தின் மீது இழிவு விதிக்கப்பட்டது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு லைசு சவாஆ, அந்த யூத சமுதாயத்தில் உள்ள அந்த தீயவர்களும் நல்லவர்களும் சமமானவர்கள் கிடையாது. வமின் அஹ்லில் கிதாபி உம்மத்துன் காயிமத்துன் யத்லூன ஆயாத்தில்லாஹி ஆனா அல்லைலி வஹும் யஸ்ஜுதூன், அந்த வேத மக்களில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், இரவு நேரங்களில் பணிந்தவர்களாக அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் ஓதுகிறார்கள். யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வயமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் வயுசாரிஊன ஃபில் கைராத். அவர்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்கள், அவர்கள் மறுமையை நம்புகிறார்கள், அவர்கள் நல்லவற்றை எடுத்துரைக்கிறார்கள், அவர்கள் தீயவற்றை தடுக்கிறார்கள், அவர்கள் நன்மையான காரியங்களிலே நல்லறங்களிலே விரைந்து செல்கிறார்கள். வஉலாயிக மினஸ் ஸாலிஹீன், இவர்கள்தான் நல்லடியார்கள் என்று அல்லாஹ் எடுத்துரைக்கிறான். நல்லடியார்கள் என்றால் யார்? உண்மையான அடியார்கள் என்றால் யார்? அல்லாஹ்வை நம்ப வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும். அத்தோடு அல்லாஹ் சொல்லி விட்டுவிடவில்லை, அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், நல்ல விஷயங்களை விரைந்து செல்வார்கள். வமா யஃஅலூ மின் கைரின் ஃபலயுக்ஃபரு, அவர்கள் எந்த நல்லறங்களை செய்தாலும் அது அவர்களுக்கு மறுக்கப்படாத இறைவன் ஏற்றுக்கொள்வான். வல்லாஹு அலீமும் பில் முத்தகீன், இத்தகைய இறையச்சம் உடையவர்களை அல்லாஹ் அறிந்தவன். இறையச்சம் உடையவர்கள் என்பதற்குரிய அடையாளமே தௌஹீத் என்பதை ஏற்றுக்கொண்டு நல்லறங்களை விரைந்து செய்வதுதான். எந்த ஒரு சமுதாயத்திடம் நல்லறங்கள் இல்லையோ அவர்கள் தௌஹீதில் நிலைத்திருக்க முடியாது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா, நமக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் உள்ள உடன்படிக்கையே ஒப்பந்தமே தொழுகை தான். தொழுகை என்பது ஒரு நல்லறம். ஃபமன் தரக்கஹா, அந்த தொழுகையை எவன் விட்டுவிட்டானோ ஃபகத் கஃபர், அவன் காஃபிராகி விட்டான், அவன் நன்றி கெட்டவனாகி விட்டான் என்று குறிப்பிட்டார்கள். இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃபுர், ஒரு மனிதனுக்கும் குஃபுர் என்ற அந்த கேட்டிற்கும் அந்த பாவத்திற்கும் ஷிர்க் என்ற பாவத்திற்கும் மத்தியிலே தடையாக இருப்பது தொழுகைதான். அந்த பள்ளங்களிலே அந்த குஃபுரிலே ஷிர்கிலே கொண்டு போய் சேர்ப்பது தர்க்குஸ்ஸலா, தொழுகையை விடுவதுதான் ஒருவன் குஃப்ரில் விழுவதற்குரிய பாலம். ஒருவன் ஷிர்கில் விழுவதற்குரிய பாலம் எது? அவன் தொழுகையை விடுவது. நல்லறங்கள் என்பது நம்முடைய கொள்கையை, நம்முடைய தௌஹீதை, நம்முடைய ஈமானை, நம்முடைய இறையச்சத்தை காப்பாற்றக்கூடியது. நல்லறங்கள் என்பதை நம்முடைய மனதில் நாம் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்னஹும் கானூ யுசாரிஊன ஃபில் கைராத் வயதுஊனனா ரகபவ் வ ரஹபா, அவர்கள் நன்மையான விஷயங்களிலே விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆசையோடும் அச்சத்தோடும் அவர்கள் நம்மிடம் பிரார்த்தித்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமலானுக்கு எவன் ரப்பாக இருந்தானோ அவன்தான் ஷவ்வாலுக்கும் ரப்பாக இருக்கின்றான், அவன்தான் துல்காதாவிற்கும் ரப்பாக இருக்கின்றான், அவன்தான் துல்ஹஜ்ஜிற்கும் ரப்பாக இருக்கின்றான், அவன்தான் கியாமத் நாள் வரை ரப்பாக இருக்கின்றான். நாம் ரமலானை வணங்குகிறோமா? ரமலானுக்குரிய இறைவனை வணங்குகிறோமா? ஒவ்வொரு முஸ்லிமும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஜமாத்துடைய ஒவ்வொரு நிர்வாகியும் உறுப்பினர்களும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரமலானிலே நாம் ஓதிய குர்ஆன் ரமலானுக்கு பிறகு எங்கே போனது? ரமலானிலே நாம் தொழுத தொழுகை ரமலானுக்கு பிறகு எங்கே போனது? நாம் ரமலானை வணங்குகிறோமா அல்லது ரமலானை எவன் தந்தானோ அந்த இறைவனை வணங்குகிறோமா? ரமலானுக்கு இறைவனாக இருந்தவன் தானே ஷவ்வாலுக்கும் இறைவன், அவன் தானே துல்காதாவுக்கும் இறைவன், ஒவ்வொரு வினாடியும் அவன் தானே இறைவன், வானத்திற்கும் அவன் தானே இறைவன், பூமிக்கும் அவன் தானே இறைவன். ரமலானில் இருந்த இறையச்சம் ஏன் ஷவ்வாலில் தொலைந்து விட்டது? நாம் சிந்திக்க வேண்டாமா? எல்லா காலங்களிலும் நல்லறங்கள் அவசியம் என்பதை நம்முடைய மனதில் நாம் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு மிக நேசத்திற்குரிய நல்லறம் எது என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு மிக நேசமான அமல்
மா யுதாவிமு அலைஹி ஸாஹிபுஹு வ இன் கல். குறைவாக இருந்தாலும் சரி, அற்பமாக இருந்தாலும் சரி, எந்த நல்லறத்தை ஒரு அடியான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றானோ அதுதான் அல்லாஹ்விற்கு மிக பிரியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது, ஐயு அஹப்புல் அமலி இலல்லாஹி அதுவமு. அல்லாஹ்விற்கு அமல்களிலேயே மிக நேசத்திற்குரியது நிரந்தரமாக செய்யக்கூடிய நல்லறம் தான். வயின் கல்ல, அது குறைவாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ வித்ர், அல்லாஹ் ஒருவன். நம்முடைய தௌஹீதுடைய அடிப்படை அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு துணை இல்லை, அவனுக்கு ஒப்பில்லை, அவனுக்கு நிகரில்லை. இன்னல்லாஹ வித்ர், அல்லாஹ் ஒருவன். யுஹிப்புல் வித்ர், அவன் வித்ர் தொழுகையை நேசிக்கின்றான். அவுத்திரு யா அஹ்லல் குர்ஆன், குர்ஆனை பெற்ற சமுதாயமே நீங்கள் வித்ரை நிறைவேற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். நல்லறங்கள் என்பது சாதாரண ஒன்றல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், யா முஆத், முஆத் அவர்களே, வல்லாஹி இன்னி லஉஹிப்புக், அல்லாஹ்வின் சத்தியமாக உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலா ததஅன்ன ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் அன் தகூல், ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் அல்லாஹும்ம ஐன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி, இறைவா உன்னை நான் திக்ர் செய்வதற்கும், உன்னை நான் நினைத்து பார்ப்பதற்கும், உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும், உன்னை நான் அழகிய முறையில் வணங்குவதற்கும் நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று அந்த துவாவை விட்டு விடாதே என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், நல்லறங்களை செய்கிறோம் என்று சொன்னால், குர்ஆனை ஓதுகிறோம் என்று சொன்னால், லுஹா தொழுகிறோம் என்று சொன்னால், சுன்னத் தொழுகிறோம் என்று சொன்னால், ஃபர்லை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால், அது அல்லாஹ் நமக்கு செய்த மாபெரும் பாக்கியம், சாதாரண பாக்கியம் அல்ல. நாம் சுபூ தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டால் நாம் இறைவனுடைய அந்தஸ்தை உயர்த்தி விடவில்லை. அல்லாஹ் அவனுடைய நல்லடியார்களில் நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அவனுடைய பொறுப்பில் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். ரபியத் இப்னு கஅப் என்ற நபி தோழர், நபிகள் நாயகத்திற்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பணியாளர், பள்ளிவாசலிலே, மதீனாவில் பள்ளிவாசலிலே திண்ணையில் தூங்கக்கூடியவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு கதவுக்கு முன்பாக தூங்கி கொண்டிருப்பார் இரவு நேரங்களிலே. நபிகள் நாயகம் இரவில் ஏதாவது தேவைப்பட்டால் தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து கொடுப்பார், இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்கு. இந்த மாதிரி நபிகள் நாயகத்திற்கு சேவை செய்வதை விரும்பக்கூடிய ஒரு நபித்தோழர். அவருடைய உபகாரங்களை எல்லாம் பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறிய நபித்தோழரை அழைத்து, யா ரபியா இப்னு கஅப் சல்னி, ரபியா இப்னு கஅப் அவர்களே, நீங்கள் என்னிடம் ஏதாவது கேளுங்கள். நபிகள் நாயகம் நினைத்தார்கள் ஏதாவது உணவு கேட்பார், ஏழை, ஒரு ஆடை கேட்பார், ஏதாவது ஒரு வசதியை கேட்பார் என நினைத்தார்கள். அந்த ரபியா இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு யோசித்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி உரீது முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, நான் உங்களோடு சொர்க்கத்தில் இருப்பதைத்தான் விரும்புகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ கைர தாலிக், வேற ஏதாவது இருக்குதா? ஏதாவது சாப்பாடு கேட்பாரு, ஆடை கேட்பாரு, அவ கைர தாலிக், இது மட்டும் தானா? வேறு ஏதாவது இருக்கிறதா? அல்லாஹ்வின் தூதரே, இன்னி உரீது முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, நான் உங்களோடு சொர்க்கத்தில் இருப்பதைத்தான் விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சொர்க்கத்தை தரக்கூடியவன் இறைவன், சொர்க்கத்துக்கு பொறுப்பு அல்லாஹ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐன்னி அலைக பிகஸ்ரத்தி சுஜூத், நீ அதிகமாக சஜிதா செய்து உபரியான வணக்கங்களை செய்து எனக்கு உதவி செய். உனக்கு நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து மன்றாடி சொர்க்கத்துடைய இறைவனிடம் உனக்காக நான் சொர்க்கத்திற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால் நீ அதிகமாக சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றக்கூடியவன் ஃபர்லிலே பொடுபோக்காக இருப்பானா? அவன் மற்ற ஃபர்லான காரியங்களிலே அவன் வீணாக இருப்பானா? சரியாக நடந்து கொள்வான். நீ அதிகமாக சுஜூது செய்து எனக்கு உதவி செய் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றான்,
வமா தகர்ரப இலைய அப்தி பிஷையின் இல்லா மிம்மா யுஃப்தரல்து அலைஹ், நான் எதை கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறேன், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், வணக்கத்தில் கடமை, அதுபோன்று சமூக கடமை, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று பல்வேறு கடமைகளை மார்க்கம் நேரத்திற்கும் சூழலுக்கும் தகுந்தவா நமக்கு கடமையாக்கி இருக்கிறது. நான் கடமையாக்கிய விஷயங்களை ஒருவன் செய்வதன் மூலமாகத்தான் அவனை நான் நேசிக்கின்றேன். வலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு, கடமையையும் நிறைவேற்றி நஃபிலான வணக்கங்களை ஒரு அடியான் செய்தால் நான் அவனை நேசிக்கின்றேன். நான் அவனை நேசித்து விட்டால் ஃபகுந்து ஸமஅஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கின்ற செவியாக நான் ஆகிவிடுகின்றேன். நம்முடைய செவிகளை ஹராமை விட்டும் பாதுகாக்கின்ற பொறுப்பை, தடுக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அவன் பார்க்கின்ற கண்களாக நான் ஆகிவிடுகின்றேன். நம்முடைய கண்களை சரியான பாதையில் செலுத்தக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அவன் பிடிக்கின்ற கைகளாக மாறிவிடுகின்றேன். நம்முடைய கைகள் அல்லாஹ்விற்காக சுஜூது செய்த கைகள் சிகரெட்டை பிடிக்காமல், மதுபானத்தை பிடிக்காமல், சூதாட்ட காய்களை நகர்த்தாமல் அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அவன் நடக்கின்ற கால்களாக நான் ஆக்கிவிடுகின்றேன். இறைவனுக்காக ருக்கு செய்த கால்கள், இறைவனுக்காக சுஜூது செய்த கால்கள், அவை விபச்சாரத்தின் பக்கம் செல்லாமல், ஹராமின் பக்கம் செல்லாமல், ஹராமான காரியங்களுக்கு செல்லாமல் தடுக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். நல்லறங்கள் என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நமக்கு பெற்றுத் தருவது. நாம் தினந்தோறும் ஒரு ரக்காத் வித்ர் தொழுகின்றோம், குறைந்தது லுஹா தொழுகின்றோம். ரக்காயத்தா அல் ஃபஜ்ர் கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, ஃபஜ்ருடைய முன்சுனத் உலகத்தை விடவும் அதில் உள்ள அனைத்தை விட சிறந்தது. எத்தனையோ நல்லறங்களுக்குரிய சிறப்பை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த சுன்னத்தான தொழுகைகள் கம்மியா செஞ்சாலும் சரி, கம்மியா செய்தாலும் சரி, நம்ம நோய்வாய்ப்பட்டம் வச்சுக்கிடுங்க, நமக்கு தினந்தோறும் ஒரு ரக்காத் ஒரு ஆள் வித்துட்டு தொழுகிறார், ஒரு பேச்சு குர்ஆன் ஓதுறார், சிறிது நேரம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கின்றார், கம்மியா செய்கிறாரு, நோயுற்று விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மரிதல் அப்து, ஒரு அடியான் நோயுற்று விட்டால், அவ் சாஃபர், அது அவன் பயணத்தில் இருந்தால், தினந்தோறும் நான் வித்துட்டு தொழுவேன், இன்றைக்கு பொதுக்குழுவிற்கு வந்து விட்டேன், என்னால் வித்துட்டு தொழ முடியவில்லை. தினந்தோறும் ஒரு பக்கம் ஓதி விடுவேன், இன்றைக்கு நான் பொதுக்குழுவிற்கு வந்து விட்டேன், ஓத முடியவில்லை. தினந்தோறும் நான் இதை செய்து விடுவேன், இன்றைக்கு எனக்கு காய்ச்சலாகிவிட்டது, செய்ய முடியவில்லை. நீங்கள் நோயுற்று விட்டால், நாம் பயணத்தில் இருந்தால், நாம் சரியாகின்ற வரை, நாம் ஆரோக்கியமாகவும் உள்ளூரிலும் இருக்கும் பொழுது நாம் எந்த நல்லறங்களை செய்து கொண்டிருந்தோமோ அது நமக்கு எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. குத்திபலஹு மா கான யஅமலு முகீமன் ஸஹீஹன், அவன் உள்ளூரில் இருக்கும் பொழுது, பயணத்தில் இல்லாமல் உள்ளூரில் இருக்கும் பொழுது, அவன் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது செய்து கொண்டிருந்த நல்லறங்கள் அவன் நோயுற்ற பிறகு அவன் செய்யாமலேயே அவனுக்கு எழுதப்படுகிறது. அவன் பயணத்தில் இருக்கும் பொழுது அவன் செய்யாமலே அவனுக்கு பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு பெரிய பாக்கியங்களை, இந்த நல்லறங்களை வைத்திருக்கின்றான். எனவே நம்முடைய ஜமாத், நாம் தௌஹீதை உயிரோட்டமாக கொண்ட ஜமாத், அந்த தௌஹீதை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் நல்லறங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அடிப்படையாக இங்கே நான் குறிப்பிட்டுக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.